நாடி காண்டம் அப்படின்னா என்ன சார்? நம்மளை நாடி வந்து பார்ப்பது தான் நாடி ஜோதிடம். இப்போ ஜோதிடத்திற்கும் நாடிக்கு சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா உண்டு. இப்போ ஒரு மனிதன் என்பது தான் எப்படி இந்த பிறவி எடுக்கிறான்னா, தான் செய்த கர்மாவுடைய பிரதிபலன் தான் இந்த பிறவி நம்ம எடுக்கிறோம். இப்போ பொதுவா ஒரு மக்கள் அவங்ககிட்ட வர்றப்ப எத்தனை காண்டம் பார்த்தா போதும்? 14 காண்டத்தை ஒருத்தர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன காண்டத்தை பார்க்கலாம்? இந்த முதல் காண்டத்துல இந்த 12 காண்டத்துடைய சுருக்கங்கள் வரும். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தா திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறது பொது காண்டத்திலே வந்துடும். ஆனா அது ரொம்ப விரிவா எப்படி திருமணம் நடக்குங்கிறது நீங்க 7வது காண்டத்துல பார்க்கணும். ஆனா அடுத்த பிறவி எங்க பிறக்கப்படுங்கிறது இந்த பிறவி காலையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல பார்த்து டிஃப்ரெண்டா வந்து அசந்து போற மாதிரி ஐயா சொன்னது ஏதாவது இருக்கா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வராங்க. ஆனா அவங்க வந்து இருக்கிறது 2 குழந்தை. எனக்கு அவருக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். சுகமே சொல்ல சாமி. வணக்கம். இது வரைக்கும் ஜீவநாடியை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சுவாமிநாதனை வந்து நிறைய பேசியிருக்காரு, ராஜ்குமார் சார் நிறைய பேசியிருக்காரு. முதல்ல இந்த நாடி காண்டம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பேசணும் தான். நேற்றே உங்கள்கிட்ட நாடி காண்டத்தை கேட்டுட்டு அப்படியே எப்படி இதை கண்டுபிடிக்க முடிஞ்சு அதை நம்ம பொதுமக்கள் கொண்டு போய் இதை நம்ம உறவுகள் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி தான் உடனே ஷூட் ஆர்கனைஸ் பண்ணோம். நாடி காண்டம் அப்படின்னா என்ன சார்? நம்மளை நாடி வந்து பார்ப்பது தான் நாடி ஜோதிடம். இப்போ இந்த நாடி காண்டத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கைரேகை தேவைப்படும்ல? ஆமாங்க ஐயா. கைரேகை கொடுக்கணும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரேகை வைத்து தான் இதுக்கான பலன்னு சொல்ல முடியும். இப்போ ரேகை என்பது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜெனரேஷன் டிஎன்ஏ. அப்போ அந்த ரேகைக்கும் டிஎன்ஏவுக்கும் வந்து நிறைய சம்மந்தம் இருக்கு. இப்போ இந்த ரேகை என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு ரேகையை வச்சு தான் அவருடைய அடையாளங்கள். இது வந்து வேற யாருக்கும் பொருந்தாது. உண்மை. சரிங்களா? அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து இது இவருக்கானதா அப்படின்றதுக்கான எடுக்க முடியும். இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன் சாமி. என்னுடைய ரேகையை எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். ஒரு வாட்ஸ்அப்லையோ இதில் அனுப்பிச்சு விட்றோம். அவங்களுக்கு நாடி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிரும். கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நீங்கள் இதில் வாட்ஸ்அப் பார்த்தே சொல்லிடுவீங்க உங்களுக்கு. அதாவது இப்போ டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் கால் இருக்கு. ஆமாம். கூகுள் இது இருக்கு. மீட் இருக்கு. கூகுள் மீட் இருக்கு. ஸ்கைப் இருக்கு. வாட்ஸ்அப் காலில் இப்படி எல்லாருக்குமே பார்க்குறோம். பார்த்து சொல்லிடுவீங்க. அது மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. நிறைய வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அவருக்கான பலன் என்பது சொல்லியிருக்கும். நிச்சயமா. நம்ம பாபாஜி நம்மகிட்ட சொல்றப்ப ஒரு ஜெர்மனி பெண்ணுக்கு வந்து ஒரு ஜூம் மீட்ல சொன்னீங்கன்னு சொன்னார்ல, அது என்ன நடந்துச்சு அந்த நிகழ்வு? அதாவது அது வந்து எனக்கும் தெரியாது அது எப்படி பண்ணாங்கன்னு. திடீர்னு சொன்னாங்க, இது மாதிரி ஒரு லைவா வந்து ஒருத்தவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. கூகுள் மீட்ல நிறைய பேர் இருந்தாங்கல்ல? அது எனக்கு தெரியல. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்து நீங்க லைவாவே படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னாங்க. சரி, அதான் தான் நம்ம என்ன ஓலையை தானே படிக்க போகிறோம். ஆமாம். அப்படின்னு நானும் போயிட்டு சரிங்க ஐயா அப்படின்னா அப்புறம் லைவில் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க, அதில் யாருக்கு வந்து டக்குன்னு கிடைக்குதோ அவங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருடைய ரேகையும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது உடனே இவங்க தான் வராங்கன்னொடனே அப்புறம் அந்த ரேகைக்கான ஓலைச்சுவடி எடுத்து வந்து அப்புறம் படிக்க ஆரம்பித்தோம். படிக்கும் போது அதில் வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு சந்தேகத்தோடு தான் வராங்க. ஆமா, இது நடக்குமா நடக்காதா? ஆமா, அவங்க வந்து அந்த சந்தேகத்தோட தான் வராங்க. அதாவது இது செக் பண்ணணும், இது எப்படி உண்டா, இப்படிலாம் இருக்குதா அப்படின்போது அவங்க ஒரு வெளிநாட்டுக்காரங்க தான். நம்மளுடைய ஆன்மீகத்தையோ இந்த சித்தருடைய மகிமையை பற்றி அவங்களுக்கு தெரியாதல்ல. அப்போ அவங்க வந்து இதை வந்து ஒரு சந்தேகத்தோடு தான் வராங்க. அது எனக்கும் தெரியாது. நான் எப்பயும் நிறைய வெளிநாடுகளுக்காரர்களுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நம்பிக்கையோடு வராங்களா இல்லை அவங்க சோதனையோடு வராங்களான்னு எனக்கும் தெரியாது. ஓலைகள் படிக்கிறோம், படிச்சுட்டு இருக்கும்போது லைவாகவே படிச்சுட்டே இருக்கிறோம். திடீர்னு அவங்களுடைய பெயர், அவருடைய அம்மா அப்பாவுடைய பெயர், வெளிநாட்டில் கூட பேர் வந்துருச்சா? ஜெர்மனில் கூட பேர்? ஆமாம், எல்லா மொழிகள் உள்ளவங்களுக்கும் இருக்கு. அப்போ அவங்களுடைய பேர்களை வரும்போது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அவங்களே சந்தோஷத்துல கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா கூட இல்லைன்னு வந்துச்சுல நாடியில். அதாவது அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க என்னன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இவங்க ஒரு இடத்துல, வேற யாரோ இவங்களை வளர்த்துருக்காங்க. ஒரு இடத்துல இவங்க வந்து தனியா இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா அப்பாவுடைய பேச்சுவார்த்தை அவங்கள்ட்ட இல்லை. ஆனா அவருக்கு திருமணம் ஆயிருக்கு, வாழ்க்கை நல்ல செட்டில் தான், அவங்களோட நல்லா வெளில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அது சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் பெரிய விஷயம் தான் நாடியில் வர்றது. இப்போ நாடியில் வர்றப்ப நீங்க முதல்ல பேர் கேட்குறீங்க இல்லையா? இப்போ இந்த பேரா உங்களுக்கு முருகர் பேர் கொண்டவரா அப்படின்னு சொல்லி வரிசையா கேட்டு வரீங்களா? இது என்ன காரணம்? எடுத்தோடனே அது டக்குன்னு வந்துடாதா? அதாவதுங்க ஐயா, ஒரு பொருள் இருக்குது. இப்போ ஒரு காகித பூவே இருக்குது. அது காகித பூன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் காகித பூ நான் எடுக்கிறோம்.
சரிங்களா? அதே மாதிரி ஒரு பெயர்களுடைய அமைப்பு என்பது ஒரு ஜாதகத்துக்கு என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டே வரோம். படிச்சுட்டு வரும்போது டைரக்ட்டா இவருடைய பேர் தானா அப்படின்னு வராது. உலகத்துல நெறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. இதே டயத்துல நெறைய பேர் இப்ப இதுல பிறந்திருப்பாங்க. வந்து எனக்கு சில பேர்கள வந்து நம்ம சொல்லிடலாம். சில பேர்கள் வந்து திடீர்னு வரும். அத நம்ம சொல்லிடலாம். ஆனா, சில பேர்கள் வந்து அப்படி படிச்சுட்டு வரும்போது வல்லினமா, இடையினமா அப்படின்ற அதுல எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்துக்கள்ல ஆரம்பிக்குது. ம். இடையின எழுத்துக்கள்ல ஆரம்பிக்குது. இப்படிங்கிறது தான் அதுல வரும். அதுல நம்ம எடுக்கும்போது இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயர் வருதா? அப்படின்னு நம்ம எடுத்து தான் அந்த பலன் என்பது சொல்ல முடியும். அப்ப அப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, ம். ஓலைகள் நெறைய விஷயங்கள் இருக்கு. ம். நான் ஒண்ணும் கடவுள் கிடையாதுல்ல. ம். ம். நான் ம். சராசரி ஒரு மனிதன் தான். ம். அத படிக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் இந்த பிறவி காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு அது கிடைச்சிருக்கு. அதற்கான குடுப்பினைகள். இது ம். நம்ம எங்களுடைய தொன்று தொட்டு நம்முடைய மூதாதையர்களுடைய பாரம்பரியமான ஒரு தொழில். ம். ம். அது வள்ளுவர். ம். வள்ளுவர் வாக்கே மாணிக்க கல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. உங்களுக்கு அப்ப மட்டும் குடுப்பன இருந்துகிட்டே ஆமா. இருக்கு. அந்த அந்த வாக்கு அந்த பலிதங்கள் இருந்ததுனாலயும், அப்ப அத படிக்கும்போது, இதுல வந்து உங்களுடைய அந்த பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த வல்லினம், இடையினம் இப்படின்றதுல தான் எடுக்க முடியும். ம். அதேபோல என்னன்னா, இதுல வந்து தெரியாம, சொல்லாம நானா எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ம். 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 நாடி வந்து நம்பிக்கையோடு வந்து அதுல உண்மை அப்படின்னு நினைத்து வந்து ஒருவருக்கு நம்ம அத நீங்க சொல்லப்பட்டா தான் நம்ம எடுக்க முடியும். ம். சொல்லாம எந்த விஷயமும் எடுக்க முடியாது. ம். ம். இதுல இருக்கு. நான் படிக்கிறேன். படிக்கும்போது அதுல உங்களுக்கும் அதுல வருதா? அப்படின்னு நீங்க சொன்னா தான் நான் எடுக்க முடியும். ம். ம். ஒரு புத்தகங்கள் இருக்கு. புத்தகத்துல 1000 கதைகள் இருக்கு. ஒண்ணு எனக்கு அந்த கதைய பத்தி தெரிஞ்சிருக்கணும். இல்ல யாராவது எனக்கு சொல்லப்படணும். அப்பதான் நான் எடுக்க முடியும். நிச்சயமா, நிச்சயமா. அப்ப அதே மாரி தான் ஓலைகள் இருக்கு. நான் படிக்கிறேன். ம். உங்களுடைய விவரங்கள் அதுல வந்ததுன்னா எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ம். ஆனா அது தெளிவா சொல்லிருங்க. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் வேற சொல்ல எதுவும் வேணாம். நம்ம சொல்ல வேணாம். சொல்ல வேணாம் உங்களுடைய அப்படின்றீங்க. பெயரோ, உங்களுடைய வருஷம், மாசம் நான் படிக்கும்போது அதுல உங்களுடைய டீட்டெயில் வந்ததுன்னா, உண்மையா இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எடுத்துப்படும். ம். 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 இதே மாரி அதுல வந்து வந்து இல்ல நீங்க சொல்லவே வேணாம். ம். சொல்லாம நான் எடுக்க முடியும். அப்படின்னா அப்படிலாம் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ம். நம்ம சொல்றப்ப நீங்க தெளிவா சொல்லிடுறீங்க. வேற எதுவுமே சொல்லாதீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு எஸ், நோ ஆமா. இத மட்டும் சொல்லுங்க. இருக்கு, இல்ல. அத மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிடுறீங்க. அத பேஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல எடுத்துட்டீங்க நாடி. இல்ல சில பேருக்கு வந்து ஒரே கட்டுல கூட கிடைக்கலாம். ம். இல்ல 5 லீஃப்ல கூட கிடைச்சதெல்லாம் இருக்கு. சில ம். பேருக்கு 3 கட்டுகள் போய் கூட கிடைக்காமலும் இருந்திருக்கு. 3 கட்டுக்கு மேல போய் கிடைச்சிருக்கு. ம். 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 சில பேருக்கு 4 ஓலை, சில பேருக்குலாம் 2 ஓலையில முதல் ஓலையிலே கிடைக்கிற மாரிலாம் இருக்கு. ம். அவங்க பிராப்தத்த பொறுத்து. ஆமா. நிச்சயமா. எல்லாத்துக்கும் நாடி கிடைச்சிருமா? இப்ப எல்லாருக்குமே வந்து ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. ஆ. இப்ப எல்லாருக்குமே எழுதி வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல சில ஓலைகள் என்பது ஏதாவது உடைஞ்சிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு அதற்கான குடுப்பனை என்பது இன்றைய காலங்கள்ல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. கேட்டனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையில ஒரு 14 வயசுலயே வந்து இந்த நாடி என்பது பார்க்கலாம். 14 வயசு. 14 ம். வயசுக்கு மேல எல்லாருக்குமே பார்க்கலாம். அப்ப அந்த 14 வயசுலயே சில பேர் பார்த்துருவாங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்காலங்கள் எப்படி அமையப் போகுதுன்னு சில பேர் 14 சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 70 வயசுல தான் அந்த நாடிய பார்க்கும்ன்றத ஒரு விதியா இருக்கலாம். அதுக்கு முன்னால அவன் பார்த்திருக்க மாட்டான். சில பேர் வந்து திருமணத்துக்கு முன்பதாக அவன் எப்படி வாழப் போறாங்கிறது தெரிஞ்சுக்க மாட்டான். ஆனா திருமணத்துக்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்த பிறகு இந்த நாடிய பார்க்கலாமா? அப்படின்ற எண்ணம். அப்போ ஒரு மனிதனுடைய அதாவது நன்மை, தீமைகள் ம். ம். பலனை கேட்பத ஒருத்தவன் நன்மையா இருக்கும்போதே சிலத கேட்டு அத அவன் சரி செஞ்சுப்பான். சில பேருக்கு வந்து ஒரு கெட்டது நடந்த பிறகு தான் அவன் இத பார்க்கணும்னு இருக்கலாம். ம். அப்ப எல்லாருமே வந்து இந்த வயசுல தான் பார்ப்பாங்க. இவனுக்கு இந்த இப்போ குடுத்துட்டாங்கன்னா உடனே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ம். அது கிடைக்கும். அத ஃபர்ஸ்ட்டு அவங்க ரேகை குடுக்கணும். அதுக்கப்புறம் அத தேடணும். இருக்கா என்னன்னு பார்க்கணும். இப்ப அகஸ்தியர்ல இல்ல. ஒருவேளை இந்த வஜிஸ்டர்ல இருக்குதா? தேடலாம். இல்ல அவருக்கு வந்து இந்த வயதுல சுத்தமா பார்க்கறதுக்கான அது இப்போ காரணங்கள் இல்ல. அதுக்கான பிராப்தம் இல்ல அப்படின்னா, அதற்கான காலங்கள் எப்போ வருதோ அப்பதான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா. நாடில மொத்தம் எத்தன காண்டம் இருக்கு? அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நாடில பார்த்தீங்கன்னா, 14 காண்டங்கள் என்பது உண்டு. ம். மொத்தத்துக்கு 14 காண்டம். அல்ல அதுக்கப்புறமும் இருக்கு. அப்படியா? ஆமா. ஆனா 14 காண்டத்தோட தானே அது எல்லாம் 14 நிப்பாட்டுறாங்க. காண்டம் என்பது இது வந்து ஒரு 12 ராசி அதாவது நம்மளுடைய 12 ராசி கட்டங்கள் என்பதுதான் 12 காண்டங்கள். ம். ம். இப்ப ஜோதிடத்திற்கும் நாடிக்கு சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா உண்டு. ஆமா. அது சொல்லிடுறீங்கல்ல. கிரகம் எங்கெங்க இருக்குன்னு ஆமா. சொல்லிடுறீங்க. அப்ப இந்த என்னப்ப 12 பிறந்திருக்கோன்றீங்க. காண்டங்களுடைய அந்த சுருக்கங்கள் என்னது 12 கண்டத்தோடைய இதுதான் 12 காண்டங்கள். ம். ம். சரிங்களா? அதன் பிறகு என்பது தன்னுடைய 13, 14 என்பது வரையறை என்பது 13 என்பது தன்னுடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள். நம்ம ம். எங்க பிறந்தோம்? ம். என்ன பாவங்கள் செய்தோம்? ம். அப்ப என்பது விவரங்கள சொல்லுவது அந்த
13வது காண்டம். அது கர்மாவை பத்தி சொல்றதா? ஆமா, என்னென்ன கர்மா. பாவம் ஆமா செஞ்சிருக்கோம்னு ஆமா சொல்லிட்டு. ஆமா ஆ. ஆமா. என்ன போன ஜென்மத்துல எங்க பிறந்தோம், என்ன பாவங்கள் செய்தோம். அப்ப அதான கர்மா. இப்போ ஒரு மனிதன் என்பது தான் எப்படி இந்த பிறவி எடுக்கிறான்னா, தான் செய்த கர்மாவுடைய பிரதிபலன் தான் இந்த பிறவியை நம்ம எடுக்கிறோம். ம். அப்ப அதுதான் இந்த 13வது காண்டம். அப்ப இவனுடைய இந்த வாழ்க்கையில இந்த 12 ராசி இந்த பொது காண்டங்கள் பார்க்கும்போது 12 காண்டங்கள். அப்ப இந்த காலகட்டங்கள்ல இவன் என்னென்னலாம் நன்மை தீமை இவனுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்ப அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகும்போது, அப்ப எதை பார்த்து எதனால இந்த பிரச்சனை உருவாச்சுன்னா, அது கர்மாவுடைய தொடர்ச்சி தான் அந்த பிறவி. அப்ப அந்த கர்மாவுடைய காண்டங்களை பார்த்து, அதுக்கு தான் அந்த 13வது காண்டம். அப்ப 14வது காண்டம் என்பது பார்த்தீங்கன்னா, தீட்சை காண்டம். அப்ப நம்ம என்ன மந்திர பூஜைகளை நம் வாழ்க்கையில தனக்கு வரக்கூடிய எதிரி, அதாவது தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகள். ஆ. அது நோயா இருக்கலாம், இல்ல பிசினஸ்ல லாஸா இருக்கலாம், இல்ல நமக்கு இன்றைய காலகட்டம் நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய எதிரி, சூழ்ச்சிகள், இப்படி இதன் விவரித்து தன் மந்திர காண்டங்கள் சொல்லுவாங்க. அதுதான் 14வது காண்டம். ம். இந்த ம். மந்திர காண்டங்கள் என்பது பார்த்து அதுல என்ன சொல்லப்படுறாங்களோ, என்ன மந்திரங்கள் அவருக்கானது சொல்லப்படுறாங்களோ, அதை சரிவர அவங்க எடுத்து செய்து கொள்வதுதான் ம். அந்த 14வது காண்டம்னு சொல்லுவாங்க. ம். அதுல தெய்வம் வந்துருமா? உங்க ஊர்ல தெய்வம் எந்த தெய்வம் வந்துருமா? அதாவது தெய்வங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா, என்ன கோவில் வழிபாடு என்பது ஆ. 13ல சொல்லுவாங்க. ஓ, அதாவது ரைட். முற்பிறவிலே சொல்லிவிடுவாங்க என்ன கோவில்கள், ம். அதுக்கு என்ன கோவில்கள் போகணும், என்ன ஆகமங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்பது அந்த தன்னுடைய கர்மாவுடைய தீர்வுக்கு என்னங்கிறத 13வது காண்டத்தில் சொல்லுவாங்க. ம். இப்ப பொதுவா ஒரு மக்கள் அவங்ககிட்ட வர்றோம். வர்றப்ப எத்தனை காண்டம் பார்த்தா போதும்? ஏன்னா 14 காண்டத்தையும் ஒருத்தர் பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. என்னென்ன காண்டத்தை பார்க்கலாம் அவங்க? அப்ப ஒரு மனிதன் இருக்கிறார். முதல்ல அவருக்கு என்ன தேவை? பணங்கிறது இன்னைக்கு காலகட்டங்கள்ல தேவை என்பது அதிக தேவையாக இன்னைக்கு வந்து என்னன்னா பணம். உண்மை அதானே. ம். பணம் இருந்தா வாழ்க்கையில இன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியா இருக்கும். ஆ. அவனுக்கான வீடு, அவனுக்கான வாசல், அவனுக்கான குடும்பம். இப்படி இருந்தபோது பணம் இருந்தாலே எல்லாமே அவன் மேனேஜ் எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். ம். அப்ப அதுக்கு எதை நோக்கி செல்லணும்? ஒரு பணம் இருக்கணும்னா சும்மா வீட்டுல இருந்தா பணம் வந்துருமா? தொழிலு. தொழில் ரீதியா அவன் வந்து தேடல் என்பது எந்த தேடல போகும்னா, தொழில் ரீதியா போனாதான் அது நிலைத்து நிற்கும். ம். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ம். 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 எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா, இப்படிதான் சம்பாதிக்கணுன்ற ஒரு நீதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப சரியான ஒரு டைம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பணம் தான் அவருக்கு தேவை. அப்ப இந்த பணத்துக்கு என்ன அப்படின்னா, பணம் வந்து சம்பாதிக்கப்படுறது நல்ல விதமாவும் சம்பாதிக்கலாம், தீய விதமாகவும் தீய சம்பாதிக்கலாம். விதமாவும். அப்ப ஒரு மனிதனுக்கு என்பது முதல்ல தொழில் என்பது முக்கியம். தொழில் நல்லா சரிவர அவனுக்கு அமைஞ்சிட்டாலே, அவனோட வாழ்க்கையில ஒரு இன்பங்கள் இருக்கும். சரிங்க, இந்த தொழில அமைச்சுக்கிட்டான், பணம் இருந்துச்சு. ஆனா நிம்மதி என்பது எதுல கிடைக்கும்? இப்ப நல்ல ஆரோக்கியங்கள் இருக்கணும். ம். பணம் மட்டும் இருந்துட்டா போதாதுல்ல, நிச்சயம். அதை அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல. ம். அப்ப ஆரோக்கியங்கள் தேவை. ம். சரி, இந்த ஆரோக்கியங்கள் இருக்கு, தனக்கான ஒரு சந்ததிகள் வளர்ச்சி வேணும். தன் மனைவி, தாங்கள், தன் சுற்றத்தார்கள், உறவினரோட இந்த பிறவிகளை நம்ம சார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு கௌரவமா வாழணும். ம். அப்ப நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு குழந்தைகள் தேவை. ஒரு நல்ல பிசினஸ் இருக்கணும், நல்ல ஒரு மனைவி நமக்கு அமைக்கணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ம். ம். இதுக்கப்புறம் இறை தேடல். அப்ப இறைவன் இல்லாமல் எதுவும் இல்ல. எதுவும் இல்லை. ம். அப்ப ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் அமைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது இறைவனுடைய அருள் இருந்தாலும் இது அமையும். நிச்சயமா, நிச்சயமா. இறை அருள், குரு அருள் இருக்கணும். ஆமா, ம். குரு அருள். அப்ப குரு இறை இரண்டும் ஒண்ணுதான். அப்ப இறைவனை தேடி போகும்போது குரு என்பது இருந்தாலும் இறைவனை யாரோ ஒரு வழிகாட்டி இல்லாமல் இறைவனை தேட முடியாது. ம். ம். அப்ப இதெல்லாம் அமைச்சுக்கணும். அப்ப நல்ல மனைவி, அப்ப திருமணங்கள் சம்பந்தப்பட்டது, அப்ப ஒரு நல்ல தொழில், நல்ல ஆரோக்கிய நிலை, ஒரு நல்ல ஒரு குழந்தை. இதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மனிதனுக்கு தேவையான மனிதனுக்கு விஷயம். தேவையான ஆ. விஷயம். ம். இது பார்க்கறதுக்கு என்னென்ன காண்டம் பார்க்கணும்? இப்ப 13 காண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதான் இப்ப முதல்ல வர்றோம். வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் என்பது முதல்ல எடுத்துடணும். முதல் காண்டம். முதல் காண்டம் முதல்ல எடுக்கணும். ம். எடுத்த பிறகுதான் அடுத்து நீங்க அடுத்தடுத்த காண்டத்தை நீங்க கொண்டு போகலாம். சரி, ஆனா இந்த முதல் காண்டத்துல இந்த 12 காண்டத்துடைய சுருக்கங்கள் வரும். ஆ. என்னென்ன செய்ய போறோம்? எந்தெந்த வயசுல அதாவது என்ன நடக்கணும்? இப்ப இதுதான் வந்து முகப்புரை. ஒரு உரை எழுதும் போது இந்த உரையில என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதுறோம் இல்லையா? அதுதான் வந்து முதல் காண்டம். ம். அப்ப இது இவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது பொது காண்டத்திலே சொல்லுவோம். அந்த 12 காண்டத்துடைய ஒரு புத்தகங்கள் இருக்கு. முகப்புரையில அதுல என்ன இருக்கிறங்க விஷயம் ஆமா, முதல்ல ஆமா, சொல்லிட்டு ஆமா. தானே அடுத்து ஒரு பேஜா போவோம் அந்த ம். தலைப்பை. ம். அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில முதல் என்பது அதுக்கான அடையாளம். ம். இவன் எப்படிதான் இருக்க போறாங்கிறத அடையாளத்தை சொல்லிடுவார் முதல் காண்டத்துல. அப்ப அதன் பிறகு ஒரு திருமணத்து வாழ்க்கையில ரொம்ப எப்படி அமையும்
மனைவி நமக்கு எந்த திசையிலேருந்து வருவாங்க, அப்போ அவங்களுடைய பெயர் அமைப்புகளை என்ன எழுத்துக்கள் அமையும், அது உறவா அந்நியமா, அப்போ அவங்க காதல் திருமணமா, இப்படிங்கிற விவரங்கள் என்பது 7வது காண்டத்தில் வரும். ம். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறது பொது காண்டத்திலே வந்துடும். ம். ஆனா அது ரொம்ப விரிவா எப்படி திருமணம் நடக்குங்கிறத நீங்க 7வது காண்டத்துல பார்க்கணும். சரி. ம். அப்ப முதல் காண்டத்துக்கு இப்ப சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நேரா 7வது காண்டத்துக்கு போயிட்டோம். ம். ஆனா 2வது காண்டம். ம். அப்ப 2வது காண்டம் என்பது என்ன? முதல் காண்டம் எடுத்துட்டோம். பொதுவாவே இந்த 12 காண்டத்துடைய சுருக்கங்கள் பொது காண்டத்துல வந்துச்சு. ம். ஆனா 2வது காண்டம் என்பது என்ன? அப்ப தனக்கான பணம், தனம். அப்ப பணம் வந்து எப்படி வரும்? புரியுதுங்களா? ம். அப்ப குடும்பம். தன்னுடைய குடும்பங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும்? அப்ப மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது காண்டம் என்பது கல்விக்கானது. ம். அதே மாதிரி 2 என்பது கண்ணுக்கும் அவன் தான். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. வாக்குன்னா நம்ம சொல்லக்கூடிய வாக்கு. நம்ம சொல்றத மதிப்பாங்களா? ம். அப்ப நம்ம நல்ல விதமா வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்குமா? அதுதான் 2வது காண்டம். ம். அப்ப 3வது காண்டம் அப்படின்னு போறீங்கன்னா, சகோதரன் சகோதரியை பத்தி சொல்றது. ம். சகோதரன் சகோதரியை பத்தி சொல்றது. ம். அப்ப தைரியங்கள், முயற்சி ஸ்தானம். முயற்சி. அதாவது நம்ம எதை செய்ய தைரியமா அவருடைய ஒரு வீரியமா இருப்பாரா? அப்ப 3வது காண்டம். அதே வந்து அது வந்து போக காண்டம், போகத்தையும் அவன் தான் சொல்றான். ம். 3 தான் போகத்தையும் சொல்றான். அப்ப இளைய சகோதரர். சகோதரரே வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இளைய சகோதரன். ம். இதுதான் 3வது காண்டத்துல சொல்றேன். ம். இப்ப 4வது காண்டம் என்பதுன்னா சுகம். ம். 3ல என்ன சொல்றான்னா போகத்தை சொல்றான். 4ல அது சுகமா இருக்குமா? அப்ப 4வது என்பது சுகம். தன் வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற்று நீ வாழ்வியா? அப்படின்பது 4. அதே தாயாருடைய ஸ்தானமும் அதுதான். ம். அப்ப தனக்கான ஒரு வீடு, தனக்கான ஒரு கட்டிடங்கள் சம்பந்தப்பட்டதை எதை சொல்றான்னா அது 4வது காண்டம். ம். ம். அதே மாதிரி 5வது காண்டம். அது 4 கூட என்ன சொல்றாங்கன்னா, 4வது காண்டம் என்பது எதுல வருதுன்னா, உயர்கல்விகள் கூட 4வது. ஆமா. உயர்கல்வி 4. அதாவது உயர்கல்வி என்பது இப்ப வந்து 2 வந்து 12வது கல்வின்றீங்க. வரைக்கும் படிச்சிடுறோம். ம். அப்போ உயர்கல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா 4வது காண்டத்தை சொல்றேன். ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதுல இருந்து ஒரு மேல் கல்வி படிப்பான் அப்படின்னா அது 5வது காண்டத்தை சொல்றேன். ம். புரியுதுங்களா? ம். அப்ப அந்த 4வது காண்டத்துக்கு இந்த அமைப்பு சொல்றேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது 5ல தான் 5 வரும். ம். பூரிய புண்ணியம் என்பது 5. ம். குழந்தைகள் பத்தி சொல்றது 5. ம். சரிங்களா? ம். இது வந்து 5வது காண்டம். குழந்தையுடைய பிறப்பு. ஒருத்தர் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை இல்ல? அவருக்கு எப்போ குழந்தைகள் பிறக்கும்? ம். ம். அப்படிங்கிறது 5. அவருடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? இல்ல அந்த குழந்தைய தத்தெடுக்கலாமான்னு கூட அதுல வந்துருமா? ஆமா. ஒரு 5வது காண்டத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தையே இல்ல. அப்ப இவருக்கு வந்து இந்த பாக்கியம் என்பது தத்தெடுத்து குழந்தை வளர்க்கறது நல்லதா? இல்ல இவருக்கா குழந்தை பிறக்குமா? அப்படிலாம் பிறந்திருக்கா? 5வது காண்டத்த பார்த்து. பிறந்திருங்க ஐயா. ஒரு ஆ. நிகழ்ச்சி என்னன்னா, ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தொழில் தான் செய்றாங்க. ரொம்ப பெரிய வெல் ஃபேமிலி கிடையாது. ஒரு நார்மலான ஃபேமிலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரொம்ப நாளா குழந்தைகள் இல்ல. டெஸ்ட் பேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டைம் ட்ரை ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்ப ட்ரை பண்ணிட்டாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்க, "உனக்கு குழந்தை வந்து பிறக்காதும்மா" அப்படிங்கிறாங்க. அவங்க வராங்க நாடி பார்க்க. பார்க்கும்போது அதில சொல்றாங்க, "ஆனா உனக்கு குழந்தைகள் உண்டு" அப்படிங்கிறாங்க. அத அவங்க நம்பல. என்னடா மருத்துவத்தில சொல்றாங்க, இல்ல இல்லங்கிறாங்க. அப்ப உண்டுன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அப்படின்னும் ஐயா சொல்லியிருக்காங்க. அத சொன்ன உடனே அவங்க செஞ்சாங்க. அதுக்கான முழுமையா அதில நம்பிக்கையோடு அவங்க அந்த கோவில்கள், இந்த இதெல்லாம் பரிகாரங்கள்லாம் செய்றாங்க. அப்ப செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, மருத்துவ சிகிச்சையே இல்ல. ஆனா அவருக்கு குழந்தைகள் என்பது பிறக்குது. ம். 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 ஆனா டாக்டரால கைவிரிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா உங்களால முடியாது. இனிமேலுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லங்கிறாங்க. இல்ல, அதான் சித்தர் அதிசயம். ம். ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் என்பது பிறக்குது. ம். 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 நமக்கே அது வியப்பா தான் இருந்துச்சு. ம். என்னடா ஒரு மருத்துவத்திலே நம்ம என்னதான் அகஸ்தியருடைய ஒரு இதா இருந்தாலும் கூட, ஆனா அது நம்மளே வந்து வியப்பா தான் இருந்துச்சு. அது மாரி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. நிச்சயம், நிச்சயம். இந்த 6வது காண்டம் ஏதாவது சொல்லணும். நமக்கு நோய் நொடி அப்ப வர்றதா? 6வது காண்டம் என்பது நோய் நொடி சம்பந்தப்பட்டது. எதிரி, நோய் நொடி, எதிரி, கடன், கடன், வம்பு வழக்கு. அப்படி இது சம்பந்தப்பட்டு தான் 6வது காண்டம். ம். 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 அப்ப 7வது காண்டம் தான் திருமணம். ம். அதாவது காதல் திருமணம், முறைப்படி திருமணம், இல்ல உறவுல திருமணமா? ம். அப்படின்ற விவரங்களை சொல்வது 7. ம். அப்ப 8வது காண்டம் என்பது ஏதாவது விபத்துகள் ஏற்படுத்துமா? இல்ல ஏதாவது ஆப்ரேஷன் சிகிச்சைகள் வருமா? அதே மாரி வந்து உங்களுடைய ஆயுள்களை குறிக்கக்கூடியது தான் 8வது காண்டம். ம். ம். அப்போ 9 தான் தகப்பனார், தகப்பனார் சம்பந்தப்பட்ட பலன் சொல்வது. அதே மாரி இறை தேடல் 9.
அது 10வது காண்டம் தான் தொழில் சம்மந்தப்பட்டது. ம். அதே மாதிரி கர்மம், ம். அப்பாவுக்கு செய்யக்கூடிய கர்மங்கள் எப்போ செய்யணும் 10வது காண்டம் தான். ம். இப்போ 11 என்பது பார்த்தீங்கன்னா அடுத்த திருமணம், ம். 2ஆம் திருமணம் சொல்றீங்க. 2ஆம் ஆ. திருமணம். அதுவே லாபஸ்தானத்தையும் சொல்லும்ல. அதே லாபஸ்தானமும் உண்டு அதுல. ம். இப்போ எது வழியில லாபங்கள் வரும் அப்படி என்பது 11. ம். 12 என்பது பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவி. நம்ம இந்த பிறவியை நம்ம பார்த்துட்டோம். ஆனா அடுத்த பிறவி எங்க பிறக்கப்படுங்கிறது இந்த பிறவி காலையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? ஆமா. ம். அந்த 12வது காண்டத்துல. எந்த தகப்பனுக்கு தாய்க்கு பிறக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற விவரம் தெரியும். என்ன ஊர்ல பிறக்க போறீங்கங்கிற விஷயமும் தெரியும். பெரிய விஷயங்க. ஆ. அதே மாதிரி எதை சார்ந்த விரயங்கள் ஏற்படுத்தும் ம். ம். அந்த 12வது காண்டத்துல. ம். அப்ப வெளிநாட்டோட யோகம் இருக்கா? அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கா? ம். அப்படின்ற விவரங்களையும் இந்த 12வது காண்டத்தில் இதுதான் இந்த 12 காண்டத்தோட சுருக்கம். ம். ம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த 12 என்பது தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன முக்கியமோ இது எல்லாமே இந்த 12 காண்டத்துல தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. ம். அப்ப இது இந்த 12 காண்டத்துல நம்ம அந்த பலனை தெரிஞ்சக்கூடிய காலங்கள்ல ஒருவருடைய மனிதனுக்கும் ஏற்ற தாழ்வுகள், நன்மை தீமைகள் எல்லா காலகட்டம் வரும்போது இது அப்ப வந்து அவன் தெரிஞ்சுக்கும் போது எதனால இந்த பிரச்சனைகள் வருது ம். அப்படின்னு பார்க்கும்போது அப்ப தான் செய்த ஊழ்வினை பாவங்கள் தான். ம். இந்த பிறவி ஏன் எடுக்கிறான் அப்படின்னா அவன் செய்த கர்மாவுடைய தான் அந்த பிறவி எடுக்கிறான். அப்ப அதற்கு தீர்வு என்ன? அப்ப தான் செய்த ஊழ்வினுடைய தொடர்பா தான் இருக்கணும். ம். அப்ப அதுதான் அந்த 13, 14ங்கிற காண்டங்கள். நிச்சயமா, நிச்சயமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஔஷத காண்டம்னு இருக்கு, ம். ஞான காண்டம்னு இருக்கு. ம். ஔஷத காண்டம்ங்கிறது தீர்வு இல்ல, மருத்துவ தீர்வுக்கு வர்றது அது தானே? மருத்துவத்துக்கான தீர்வு. ம். அதாவது 15 அதுக்கப்புறம் 16 ம். அப்படிங்கிறத நம்மளா எடுத்துக்கிட்டோம். அது ம். 15 என்பது பாத்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தம், அதாவது ஔடத காண்டம், ஞான காண்டம். ஞான காண்டம்னு என்னது? அதாவது ஒரு பிரிச்சுவல் என்பது மிக ஞானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ம். அவர் எப்படிலாம் ஞானத்தை பெறுவார்? ம். ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கான குருவை எப்படி தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி அந்த ஞானத்தை பெறுவதற்கான அது முக்தி பெறுவதற்கான அந்த தேடல் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது எல்லாரும் பார்க்கவும் முடியாது. ம். ஞானங்களும் அதற்கான பாக்கியங்கள் தான் ஞானம். எல்லாருமே ஒரு மனிதன் பார்க்குறான் எனக்கு ஞானத்தை பெறனா அவன் அவன் எப்படி ஞானத்தை பெறுவான்? இப்போ நான் வந்து பொதுவா வந்து பார்க்குறவங்க எனக்கு இப்போ யார் வந்து ஞானத்துக்காண்டி பார்க்க போறது இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி செல்வத்துக்கு பார்ப்பாங்க, உடல்நிலை ஆமா. பார்ப்பாங்க. இந்த ஞானத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்ப அரிதானவங்களா தான் ஆமா, இருப்பாங்க. ஆமா. அதற்கான கொடுப்பனைகள் ம். இருக்கணும். எல்லாருமே ஞான கண்டத்தை பார்க்க முடியாது. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. இதுதான் இந்த காண்டத்துடைய பட்டியல். நிச்சயம். இப்போ நீங்க சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம உறவுகள் அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. முதல் காண்டம்ங்கிறது மேண்டேட்டரி, கம்பல்சரியா வந்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காண்டம் தேவை இருக்கோ நீங்க அதை படிச்சுக்கலாம். ஆமா. நீங்க கேட்ட மாதிரி அந்த முக்கியமான காண்டங்கள்னா 2வது காண்டம் குடும்பத்தை சம்பந்தப்பட்டது. அதாவது 7ஆம் காண்டம் திருமணம். அதுக்கப்புறம் என்ன தேவை? திருமணத்துக்கு பிறகு குழந்தை இருக்காங்க. குழந்தைகள் ஆ. தேவை. அப்ப இதெல்லாம் வாழ்வதற்கு என்ன? தொழில். ம். அப்ப இது வந்து ஒரு முக்கியமானதா ஒரு மனிதனுக்கு தேவை. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேத்து பார்த்துருப்பீங்க. அதுல பார்த்து டிஃப்ரெண்ட்டா வந்து அசந்து போற மாதிரி ஐயா சொன்னது ஏதாவது இருக்கா? ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வராங்க. ம். இப்போ வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடி பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் என்பது ஒண்ணு தான். ஆனா அவங்க வந்து இருக்கிறது 2 குழந்தை. ஓ! ம். ஆனா நாடியில வர்றது என்பது ஒரு குழந்தை தான் உனக்கு இருக்கணுங்கிறார். ஆனா அவங்களுக்கு இருக்குது 2 குழந்தை. ம். அப்ப அந்த நாடி வந்து தப்பு அப்படின்னு அவன் ஹஸ்பண்ட் சொல்றான். ம். ஆர்கியூ பண்றாரு. ஆர்கியூ பண்ண. ஆ. எனக்கு தெரியாதுங்க. இதுல வந்து ஒரு குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஆ. இதுக்கு உண்மைன்னா சொல்லுங்க நான் எழுதி படிக்கிறேன். ம். இல்லையா உங்கள்கிட்ட நீங்க கொடுத்த காசை வாங்கி நீங்க போங்க. நான் அதுக்காக நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. ம். ஏன்னா என்ன வந்திருக்கோ அதான் சொல்ல அதான் முடியும். நான் சொல்ல நம்ம அதை மாத்தி சொல்ல முடியாது. சொல்ல முடியும். ம். அப்ப அவங்க போயிட்டாங்க. அவங்க என்ன பைசா கொடுத்தாலும் அதை கொடுத்துட்டேன். அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா வந்து மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்றாங்க. யார் அவங்க ஒய்ஃபா? ஆமா. ஆ. அப்ப இல்லைங்க எனக்கு அவருக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். ம். ம். ஆனா எனக்கு ஒரு நட்பு இருந்துச்சு. அது ஏதோ ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. அதை நான் தெரிஞ்சு செஞ்சனோ, தெரியாத செஞ்சனோ, அது அவங்களுடைய கர்மா. அதை வந்து நம்ம வந்து தப்பாவும் சொல்ல ம். முடியாது. ம். 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 அதில் ஒண்ணு உருவாச்சுங்க ம். அப்படி சொல்றேன். ம். அது எனக்கு தெரியாதும்மா. இதுல வந்திருக்கு. நீங்க உங்க ஹஸ்பண்ட் வேணாங்கிறாங்க. அது நீங்க பார்க்கறதுக்கான விதி இல்ல. அது நீங்க பார்த்துங்க. ம். அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வந்துட்டேன். ம். ஏன்னா அவங்கள பத்தி நம்ம போயிட்டு விமர்சனம் சொல்லவும் கூடாது. அது ஆமா. தப்பு இல்ல. ம். அது கரெக்ட்டா தப்பான்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது நம்மளுக்கு கூட தெரியாது. ஒரு மிராக்கிள் தான். அந்த அம்மாவுக்கு வந்து இது என்ன அது ரொம்ப ஆச்சரியமா எப்படி இதெல்லாம் வரப்பட்டதுன்னு அவங்க ரொம்ப சொல்லிட்டு அழுதுட்டாங்க. ம். தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லியா? தப்பு செஞ்சுட்டேன்ல. இது இப்படி வந்துச்சு. அவங்களுக்கு எதா இருந்தாலும் அது ஒரு தப்பு தானே. அவங்க ம். அது நன்மையா கூட அவங்க இருந்திருக்கலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. ம்.
ஆனால் அவங்க அதை சொல்லிட்டு அழுதுட்டாங்க. நிச்சயமா. அதே மாதிரி இந்த டாக்டர் சொன்னீங்க நீங்க ஒரு இன்சிடென்ட். அதாவது என்னங்கன்னா, அவங்க நல்ல ஒரு மருத்துவர். ம். ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க நல்ல மருத்துவர். அவங்க பார்க்க வந்துறாங்க. பார்க்க வரும்போது அதுவும் அவங்களுக்கு பார்க்கல. ம். அவங்க பொண்ணுக்கு தான் பார்க்குறாங்க. ம். 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 அவங்க பொண்ணுக்கு தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கல. ஆனா அந்த பொண்ணுக்கு பார்க்கும்போது, அவங்க அம்மா வந்து நல்ல மருத்துவர் அப்படின்லாம் வருது. ஆனா என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு என்பது புற்றுநோய் என்பது இருக்கும். ம். இந்த பொண்ணோட அம்மாவுக்கு. ஆமா. ஆ. அப்ப புற்றுநோய் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாரி ஆயிட்டாங்க. அப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, அந்த பாப்பா வந்து வெளியில கொஞ்ச நேரம் இரும்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்களுடைய மர்ம உறுப்புகள்ல ஒரு பெண்மை சம்பந்தப்பட்ட, மார்பக சம்பந்தப்பட்ட இடத்துல இவங்களுக்கு புற்றுநோய் இருந்து ஒரு பாகத்த எடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. ம். நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க. நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஆமா நல்லா ம். இருக்காங்க. வராங்க. ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. உட்காந்துருக்காங்க. அப்ப கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "ஆமாங்க. இது எப்படி இதெல்லாம் வருமா? ம். எங்க வீட்டுக்கே யாருக்கும் தெரியாது." ஓ! சொல்லலையா அவங்க யார்ட்டயுமேவா? ம்ஹ்ம். ம். யாருக்குமே தெரியாது. அதுக்கு தான் பொண்ண வெளிய அனுப்பிச்சு விட்டாங்களோ? ஆமா. ஆ. ஆனா அவங்களே சொல்றாங்க, "இது யாருக்கும் தெரியாது." ஆனா இது என்ன இதுக்கு மருந்து உண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மெடிசினே கிடையாது. ஆ. அவங்க தெரபி. அதாவது பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவங்கள்லாம் அவங்க வந்து வெளியில போயிட்டு ஒரு இன்னொரு மாநிலத்துன்னு வச்சுக்கங்களேன். ம். அதாவது மருத்துவங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல வேற ஒரு மாநிலத்தில அதுக்கான தீர்வு இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதில ஓரளவுக்கு எனக்கு இப்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிருந்தாங்க. ம். ஆஃப்டர் ஆப்பரேஷனா? பார்க்கும்போது தான் அந்த ஆப்பரேஷன் பண்ணி தான் அவங்க இருக்காங்க. இப்படி தான் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சொல்லிட்டாரு. அவங்களும் சொல்றாங்க. ஆ. ஒரு பெண்ணு. ம். 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 இது சூப்பர். சூப்பர்ங்க. இந்த கல்யாணத்த பார்க்க வந்திருப்பாங்கல்ல. பார்க்க வந்தவங்களுக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல பொண்ணு கிடைக்கும். இந்த மாரி பொண்ணு கிடைக்கும். கிடைச்சு உங்கட்ட ரிசல்ட் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நெறைய பேர் ரிசல்ட்டே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நீங்க கேட்டு இது போயிருவாங்க. இப்ப சமீபத்தில ஒரு ஒரு ஆண், ஒரு பெண்ணு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, அவங்க 2 பேருமே ஸ்டூடண்ட். ஆ. ஸ்டூடண்ட். அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க ஒரு ஜாப் போறாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஹையர் இதுக்கு வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் அதாவது அதுக்கான தகுதி தேர்வுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ம். இப்ப அவங்க என்னன்னா, லவ் பண்றாங்க. வீட்ல வந்து சேர்த்து வைக்கல. ம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களாவே மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓ! ம். மேரேஜ் பண்ணி அம்மா, அப்பாவுக்கு தெரியாது. இவங்க ம். அம்மாவுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி. ஆ. ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டாங்க. தாலியும் கட்டிட்டாங்க. ஆ. ஆனா அவங்க வந்து மேரேஜ் ஆகாமலே இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ம். அவ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, வராங்க, படிக்கிறோம். படிக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆயிருக்கணும் இவங்களுக்கு ம். அப்படிங்கிறோம். அவங்க அதுக்கு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஆனா குழந்தைகள் இல்ல. ஆனா இவங்க ஒரு வாழ்க்கை என்பது ரகசியமா வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். அம்மா, அப்பாவுக்கோ யாருக்கோ ஊருக்கு தெரியாமல் ம். ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்ப இத கண்டு அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. ம். இது எப்படி அப்படிங்கிற மாரி. ம். அப்ப இதே மாரியும் மிராக்கிள்ஸ். அதிசயங்கள். ஆமா. ஆ நடக்குது. ம். இந்த நாடிய சோதிச்சு பார்க்கணும்னு வந்திருப்பாங்கல்ல. நீங்க சொல்றது கரெக்ட்டான்னு சொல்லி சோதிச்சு பார்த்து தவறான தகவல் குடுத்து உட்கார்ந்திருப்பாங்க. அவருக்குள்ள அகத்தியர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரா வான் பண்ணிலாம்? அதெல்லாம் வரும்போதே நமக்கு தெரியும். அவங்க பேசுற விதங்களே. அது பொதுவா வந்து அவங்கள வச்சு நம்ம ஆய்வு பண்றோம். அவன் வராங்கன்னா, இருக்குன்னா இருக்கணும், இல்லன்னா இல்லன்னு போப்பா அப்படின்னு சொல்லி நாங்க டீசென்ட்டா விலக்கி விட்டுருவோம். ம். அதுதான் நமக்கு அது அவன் வந்து அவங்களுக்கு வேஸ்ட்டா அந்த நேரத்துக்கு வந்து வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பயன்பட்டு போயிடலாம். ம். 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 நம்பிக்கை இல்லாதவங்க ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும் அந்த நேரத்த? ம். 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 அவங்கள திருத்தறதுக்கு நம்ம வேலை இல்லைல்ல. ம். ம். அந்த நேரத்த வேற ஒருத்தவங்களுக்கு பயன்படும்ல. நிச்சயமா, நிச்சயமா. ஒரு கணவர இழந்த பெண் வந்து உங்கட்ட வந்து உட்கார்ந்து கேட்டப்போ, அந்த குழந்தை வேற யாருக்கோ பிறந்தது. அந்த ஒரு தகவல் சொன்னீங்கல்ல நேத்து பேசிட்டு ஆமா. இருக்க. அதாவது அவங்களும் வந்து ஒரு கஸ்டமர் தான் அவங்க. ம். அப்ப அவங்க வந்து கணவர் வந்து இறந்த பிறகு தான் என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஆமா. கைமண்ணா தான் வந்து ஆமா. பார்க்குறாங்க. அப்பதான் ம். என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது, "உனக்கு 2 குழந்தை இருக்கும். 2 பொம்பள புள்ள. ஆனா 1 உன் கணவருக்கு பொறந்திருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு பொறந்திருக்கும். ம். ம். ஆனா அது உங்களுக்கு கணவரா இருக்க மாட்டாரு. ஒரு ம். நட்பு வழியில இருக்கும்." ம். அப்படிங்கிற மாரி வருது. "ஆமா." அப்படிங்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு அதிசயமாக தான் அன்னைக்கு, "இதெல்லாம் வந்து வருமா?" ம். அப்படிங்கிற மாரிலாம் அவங்களும் அன்னைக்கு ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. நம்ம நாடில வந்து ஞானம் நாடி இருக்குல்ல. ஞான நாடிய பார்த்து ஞானம் அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா?
யாரு அடைந்தாங்க அப்படிங்கறது நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது இப்ப பார்த்துருக்காங்களா பொதுவா? பார்த்திருக்காங்க. ம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க. அதுல என்ன மாதிரி குறிப்புகள் வரும் இந்த ஞான இப்ப நாடியில? அவங்க வந்து எந்த தெய்வத்த முழுமையா அவங்க வழிபாடுகள பெறணும், அதை எப்படி அவங்க கையாளணும், ம். அப்ப அவங்களுக்கான குருவை எப்படி தேடி, ம். அந்த குருகிட்ட இவங்க என்ன பண்ணணும், இவங்க எப்படி இறை வழிபாடு தேடல்கள போவாங்கங்கிறத சில சூட்சுமங்கள்லாம் சொல்லுவாங்க. ம். 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 அதெல்லாம் அவங்க பண்ணி பார்த்து அதற்கான காலங்கள் கடக்கணும்ல. இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கே ஞானங்கள் பெற முடியாதுல்ல. பெற முடியாது, பெற முடியாது. அது உண்மைதான். சரி, இவ்வளவும் சொன்ன அகத்தியர் அதுக்கான தீர்வும் சொல்லிருவார்ல? ஆமாங்க ஐயா. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மை, தீமைங்கிறத பொது காண்டத்திலே சொல்லிர்றாங்க இல்லையா? ம். அப்ப எது வழியில பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிர்றாங்க. இப்ப அதுக்கு தான் அந்த 13வது காண்டம், 14வது காண்டம் சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் உண்டு. ம். எப்படி ஒருத்தன் பிணிக்கு வந்து ஒரு மருந்து சாப்பிடுறானோ, அதன் போல ஒரு கர்மாவுக்கு என்பது தீர்வுகள் என்பது ஆன்மீகத்துல உண்டு. ம். அதற்கான கோவில், அதற்கான பரிகாரங்கள் ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு விதமான பரிகாரங்கள சொல்லுவாங்க. ம். ம். அதன் முறைப்படி அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கான தீர்வுகள் உண்டு. நிச்சயமா, நிச்சயமா. இப்ப இந்த ரேகைய வச்சு இப்ப நான் பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கேன், வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ரேகைய வச்சு எடுத்துட்டு வர்றேன். அப்பா, அம்மா யாரும் அவங்க வந்து உங்கட்ட பார்க்கலாமா? இல்ல கன்சர்ன் நம்மளே தான் வந்து உட்கார்ந்து பார்க்கணுமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதற்கான முழு அதாவது இப்ப அம்மா, அப்பா வந்து புள்ளைக்காக பார்க்கலாம். ம். யாரோ ஒருத்தவங்க வந்து என் லவ்வரு, இப்ப அவங்களுக்காக நான் பார்க்கணும்னா அது எப்படி? அது அது இல்ல. நான் அம்மா, அப்பா தான் கேட்கிறேன். அம்மா, அப்பா பார்க்கலாம். புள்ள ஆம். வந்து பொண்ணு வந்து அப்ராட்ல இருக்காங்க. ம். வர முடியல. ம். அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரேகை அனுப்பிச்சு விடணும். அவங்க ம். வீடியோ கால்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ரேகைய காட்டிடணும். ம். இவங்க தானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரேகை. இதுக்கு அதுக்கு ஒத்து வருதான்னு பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். ம். சில ரகசியமான உறவுகள் இருந்தா நம்ம அம்மா, அப்பாட்ட கூட சொல்ல முடியாதுல்ல. அந்த மாரி சங்கடங்கள் வந்துரும்ல. அப்ப அப்படி உள்ளவங்க வந்து நம்ம காய்மறை அப்படின்னு சொல்லுவாங்க இலை இல்லையா? இலைமறை இலைமறை காய்மறை. காய்மறைன்னு ம். சொல்லுவாங்க இல்லையா? ம். ம். அதே மாதிரி ஒரு குழு குடுத்து தான் ஆகணும். ம். ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு பேரண்ட்ட போய் உன் புள்ள இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லக்கூடாது. முடியாது. நம்மளும் ஒரு தகப்பனார், தாய் இப்படி தானே இருக்கிறோம். நம்ம ம். ஒரு உறவுல இருக்கும்போது நம்முடைய பிள்ளைய வந்து இப்படி சொல்லும்போது எந்த தாய் தந்தை ஒத்துப்பாங்க? ஆமா. ஒத்துக்க மாட்டாங்க. திருடன் இருப்பான். திருடன்னா அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு உன் புள்ள திருடன்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ம். ம். அப்ப அத கொஞ்சம் இல மறைவா, காய் மறைவா ஆமா. சொல்லிருவீங்க. அத வந்து ஒரு இதா சொல்லிட வேண்டியது. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருப்பாங்க. ஒண்ணு ஹஸ்பண்ட் தப்பு பண்ணலாம், இல்ல மனைவி தப்பு பண்ணலாம். 2 பேர்ட்ட ஒரே நேரத்துல நீ இப்படிதான் தப்பு பண்ணன்னு சொல்ல முடியுமா? ம். 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 இல்ல. அது சொல்ல முடியாது. அப்ப அந்த வாழ்க்கை பிரச்சனை உருவாயிடும்ல. நிச்சயமா, நிச்சயமா. அப்ப அதுல நம்ம உதாரணமா சொல்லும்போது, யார் தப்பு பண்ணாங்கிறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. ம். அப்ப அதுக்கப்புறம் தனியா வந்து அத கேட்பாங்க. ம். ம். இத நான் இத பண்ணிட்டேன். இது நல்லதா, கெட்டதா? அப்படின்னா அதுல நல்லது, கெட்டதுங்கிறத சொல்லிடுவாங்க. நிச்சயமா. விபத்த பத்திலாம் அந்த ஆடி காண்டத்துல வந்து அதுல சொல்லியிருக்காரா அகத்தியர்? அதாவது இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ம். ஒரு ரொம்ப சீரியஸ். ஒருத்தரு. ஆமா. ம். ஆனா அத வந்து பார்க்குறாங்க. ஆனா அது மருத்துவத்துல என்பது குணமாயிருக்கு. சித்த மருத்துவத்துல. எப்படி? இது நம்ம கைரேகை குடுத்து அவங்க அவங்க பார்த்தாங்களா? பார்த்தாங்க. ஆ. ஆனா அப்ப நெறைய உயிரிழப்புகள் இருந்துச்சு. ஆமா, இருந்துச்சு. ஆனா அந்த மனிதருக்கு என்பது பார்த்தீங்கன்னா, இறைவனால அவருக்கு ஆயுள் கெட்டி, இல்ல அவருடைய மருத்துவங்கள் என்பது சித்த மருத்துவங்கள் என்பது அவர் கை குடுத்திருக்கு. ம். அது சொல்லிட்டாரு அகத்தியர். சித்த ஆமா, மருத்துவம் ஆமா. தான் கை கொடுக்கணும். மருத்துவங்கள் என்பது நீ சித்த மருத்துவத்த கையாண்டால் அதுல ஆயுள் என்பது உண்டுங்கிறாங்க. அதே மாரி அதுக்கு சில ஆகமங்களும் சொல்லியிருந்தாங்க. ம். அது செஞ்சாங்க. அதே மாரி அவங்க மருத்துவத்தையும் உண்டாங்க. அதுல அவங்களுக்கு வந்து திடீர் அவங்களுக்கு நல்ல உயிர் பிழைச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நிச்சயம். அந்த ஆயுள் காண்டம்னு ஒன்று இருக்கா இதுல? இருக்குங்களே. எத்தனை வயசு வரைக்கும் ஒரு வாழ்வோம்னு இருக்கா? மனிதன் என்பது எத்தன வருஷம் வரைக்கும் வாழ்வான்? ம். அதுக்கு இடையில வரக்கூடிய கண்டங்கள். ம். ஏதாவது விபத்துகள் இருக்கா? இல்ல அதனால ஏதாவது ஒரு கண்டத்துக்கான அமைப்பு இருக்கா? இதுலேருந்து மாற்றத்துக்கு என்ன வழி? ம். இல்ல இவனுக்கு வந்து இதுதான் வயதா? அப்படிங்கிற விவரங்கள் 8வது கண்டத்துல சொல்லுவாங்க. அப்ப நிச்சயம். அவர் எப்ப இறப்பாரு? ம். எந்த மாசத்துல இறப்பாரு? என்ன அப்படிலாம் கிழமையில வந்துருமா? இறப்பாரு? ஆமா. ஆ. அப்ப என்ன திதியில இறப்பாரு? டேய் அப்பா! அவருக்கு என்ன வயசு வரைக்கும் உண்டுங்கிறது 8வது கண்டத்துல சொல்லுவாங்க. ஆ, 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 ஆ. 8வது காண்டம்ங்கிறது ஆயுள் காண்டம் மாரி தான். அதான் ஆயுள் காண்டம் தான் 8வது காண்டம். ஆ, ஆ. சூப்பர்ங்க, சூப்பர். வரும் காலங்கள்ல இன்னும் நெறைய விஷயம் பேசுவோங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க. வணக்கம்.